வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஸ்டாலினுக்கு வந்த நெருக்கடி. ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஸ்டாலினுக்கு வந்த மிகப்பெரிய கெட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. சட்டசபை கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் முடிந்த மறுவாரமே தமிழகத்தில் ஒட்டுமொத்த அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நேரடியாக தேர்தல் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் ஸ்டாலின் அதிகாரங்கள் பறிக்கப்படும். எந்த ஒரு புதிய உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் என்று கூறி வந்த நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் அவர் முதல்வர் பதவியே பயன்படுத்த முடியாது, அதற்கான அதிகாரங்கள் அவரிடம் கிடையாது என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவது முறை இதுவரைக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் பலரால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணைய அறிவிப்பால் மற்ற கட்சிகள் மகிழ்ச்சியில் இருந்தாலும் திமுகவால் மகிழ்ச்சியில் இருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டுகள் திமுக செய்த சாதனையா என்று கேட்டால் நிச்சயமாக சாதனைகளை செய்திருந்தால் இரண்டாவது முறை என்ன 4வது முறை கூட தொடர்ச்சியாக வெற்றியடைந்திருக்கும். ஆனால் மக்களை ஏமாற்றி ஊழலை சம்பாதித்து மக்களிடம் ஏமாற்றக்கூடிய வகையிலான ஆட்சியை செய்ததாகத்தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது திமுகவிற்கும் நன்றாகவே தெரியும். இன்னும் 55 நாட்கள் மட்டும்தான் உள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. தேர்தல் ஆணைய அதிகாரிகளது அறிவிப்பால் அதிர்ச்சியில் உறைந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றியடைவதற்கு பல கோடிகளை செலவு செய்வதற்கும் முன்வந்துள்ளது. அமைச்சர்கள் எல்லோரும் அந்தந்த தொகுதியில் திமுகவும் திமுகவின் கூட்டணிகளையும் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஆனால் நிச்சயமாக இது வெற்றியை ஏற்படுத்துமா என்று கேட்டால் ஒருபோதும் ஏற்படுத்தாது. மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தலின் பொழுது ஒவ்வொரு வீடுகளில் இருந்து வரக்கூடிய நபர்கள் செலுத்தக்கூடிய ஓட்டுக்கள் திமுகவிற்கு எதிராகவும் ஸ்டாலின் முதல்வர் பதவியை பறிக்கக்கூடிய வகையில் அந்த ஓட்டுக்கள் அமையும் என்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2026 யார் வெற்றியடைவார், எந்த கட்சி வெற்றியடையும் என்பதை